கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகள் மருந்து எடுக்கலாமா கூடாதா? இதுதான் இன்றைய கேள்வி. அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அப்படி என்றால் வியாதி என்பது மனிதருக்குள் உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், குணமாக்கும் வரங்களும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வியாதியான மனிதனுக்கு ஜெபிப்பதன் மூலம் சுகம் உண்டாகிறது. வியாதிகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்கிறது. எலிசா, தீமோத்தேயு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பாவத்தின் நிமித்தம் வியாதிகள் வரும் என்று நம்பப்படுகிறது. மருந்து எடுத்தால்தான் எனக்கு வியாதி குணமாகும் என்று நீங்கள் நினைத்தால் தாராளமாக மருந்து எடுக்கலாம். தெய்வீக சுகம் வேண்டும் என்று விசுவாசத்தோடு மருந்து எடுக்காமல் இருந்தாலும் தவறில்லை. உங்கள் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் சுகம் தருவார். விசுவாசத்தோடு மருந்து எடுத்தாலும் தவறில்லை. உங்கள் பலமும் பலவீனமும் கர்த்தருக்கு தெரியும். அதனால் மருந்து எடுக்காதவன் பரிசுத்தவான் போல, மருந்து எடுக்கிறவன் பாவி போல நாம் ட்ரீட் பண்ணவே கூடாது. இருதரப்பினரையும் கர்த்தர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். 2வது கேள்வி பதில், 8 வருடம் பிள்ளை இல்லாத நான் எப்படி ஊழியம் செய்வது? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்பை வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாதி சிறுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு எழுதியிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு உண்டாகும். புதிய ஏற்பாடில் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் 1000 உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அதனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். இது குறித்தான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும், நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாகும். ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த மருந்து எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது 2வது வச்சுப்போம். முதல்ல இந்த வியாதிங்கிறது எங்க இருந்து வந்தது, யார் கொண்டு வந்தது அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இந்த வியாதி என்பது பிசாசு நமக்கு பூமியில மனுஷன் பாவம் செய்த பிறகு உள்ளே கொண்டு வந்தது. மனுஷனுடைய சரீரம், மாம்ச சரீரம், அவன் மகிமையில இருக்கும் போது, அதாவது பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சரீரத்துல ஆதாமுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கர்த்தர் அப்பவே உண்டாக்குறதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மரங்களை உண்டாக்குகிறார். 3வது நாள்ல மரம், செடி, கொடி எல்லாம். இந்த மரங்களை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல மரத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம்னா, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நல்ல மகிமையான சரீரம் இருக்கும் போதே ஆரோக்கியத்திற்கான தேவையான ஒரு மரங்களையும் கர்த்தர் உண்டாக்கிறார். அப்ப இந்த மனுஷனுடைய வீழ்ச்சி, இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு முன்குறிக்கப்பட்டதான, ஏன்னா இயேசுவை பத்தி சொல்லும் போது அது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு இருக்கு. சோ பலி அப்பவே ரெடியாக்கி வச்சிருக்கிறார். ஒருவேளை மனுஷன் விழுந்தால் இவனை மீட்பதற்கு ஒரு பலி தேவைப்படும் அப்படிங்கறத அப்பவே ரெடி பண்ணி வச்சிருந்தார். அந்த பலி வருகிறத ரெடி பண்ணி இருப்பாருன்னா மனுஷனுக்கு தேவையான மருந்தையும் அவர் அப்பவே ரெடி பண்ணி இருக்கிறார். ஆனா எந்த மருந்து? இந்த சாப்பாடு. அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, இது எல்லாமே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சது, ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வியாதிகளுக்கான எல்லா வேலையும் இயேசு கொடுத்துட்டாரு. இப்ப நமக்கு வியாதி வந்தாலும் சுகமாக்குற வல்லமை, அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் என்ன சொல்றார்? நீங்கள் போய் வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12:9 ஆவியானவராலே குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த குணமாக்குற வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பனா குணமாக்குற வரம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, வியாதி இருக்கும்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அது புறஜாதியாருக்கான வியாதி, அதனால அது குணமாக்குற வரம் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. உண்மை. அப்ப அவர்களுக்கு நாம் குணமாக்குற அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது அவர்களுக்காக. சரி, இப்ப நமக்கு வியாதி வருமா, வர வாய்ப்பு இருக்குதானா? வேதத்துல ஊழியக்காரர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் வந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் வந்திருக்கு. வரலன்னுலாம் இல்ல. பழைய ஏற்பாட்டில் எலிசாவுக்கு வந்துச்சு நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயுவுக்கு வந்ததுன்னு பார்க்கிறோம். தீமோத்தேயுவை பார்த்து சொல்லும் போது, நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த திராட்சை ரசத்துக்கு குணமாக்குற வல்லமை உண்டு, சுகமாக்குற வல்லமை அதுக்கு உண்டு. இப்போ கூட நீங்க பலவிதமான மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல அவங்க யூஸ் பண்றது என்னன்னா ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் எங்க இருந்து வருது? ஒயின்ல இருந்து வருது, திராட்சை ரசத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. சோ இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. அவங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனம் எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு வியாதி வந்துச்சு, எனக்கு மருந்து மேல விசுவாசம் இருக்கு, எடுக்குனா நீங்க எடுங்க, அதுல எந்த தப்பும் இல்லை.
தெய்வீக சுகத்தை நீங்க விரும்புறீங்க, எனக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும், கர்த்தர் என்னை சுகமாக்குவார் நீங்க விரும்புறீங்கன்னா எடுங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. அதனால மருந்து எடுக்கிறவனும் மருந்து எடுக்காதவனை பார்த்து பலவீனன் என்றோ, மருந்து எடுக்கிறவன் மருந்து எடுக்காதவனை பார்த்து அவன் வந்துட்டு ஓவர் பரிசுத்தம் பேசுறாங்க, ஓவர் விசுவாசம் பேசுறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க மருந்தே எடுக்காம அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு. மருந்து எடுத்தவர் மட்டும் என்ன 100 வருஷம் உயிரோட இருந்தாரா? மருந்து எடுத்தவர் இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தாரு. அந்த 10 வருஷமும் மருந்து போட்டுக்கிட்டு நடக்க முடியாம வியாதியோட இருந்தாரு. இவர் மருந்து எடுக்காம சீக்கிரம் போயிட்டார், அவ்வளவுதான். மற்றபடி எடுத்தவனும் எடுக்காதவனும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு விசுவாசம், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, இல்ல எனக்கு மருந்து தேவையில்லை, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், நீங்க விசுவாசத்தோடு இருங்க, மருந்து எடுக்காம இருங்க. இல்ல இல்ல எனக்கு மருந்து எடுக்கிறது நல்லது, நான் விசுவாசிக்கிறேன், என் மருந்துனால கர்த்தர் என்ன சுகமாக்குவார் அப்படின்னா கர்த்தர் சுகமாக்குறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் மருந்தே எடுக்க மாட்டேன்னு போதிச்ச ஊழியக்காரன் கூட கடைசியா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து மருந்து எடுத்ததை நாங்க பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் மருந்து எடுத்துட்டு இருந்தவங்க அந்த மருந்து கடைசியில வேலை செய்யாம இனி மருந்து தேவையில்லை, இது மாசம் 5000 10,000 செலவாக்குது, ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இனி மருந்தே எடுக்க மாட்டேன்னு கியூர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அந்த சாட்சியும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால இதுல யாரும் பலவீனன் பலவானன் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு விசுவாசத்துல கொஞ்சம் நீங்க மருந்து மேல வைக்கிறீங்களா, மருந்து எனக்கு சுகமாக்கும் நினைக்கிறீங்களா, எடுங்க, ஜெபத்தோட செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க மாம்சம் சாப்பிட்றவன் சாப்பிடாதவன் அந்த கணக்கு தான் வச்சுக்கோங்களேன். இது தெய்வீக சுகம் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, அடுத்தவர்களுக்கும் சுகமாக்கலாம், நீங்களும் சுகமாகலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தெய்வீக சுகம் இருந்தா அது நல்ல ஒரு விசுவாசம், நீங்க எடுங்க, உங்களை குற்றமா சொல்லல. இல்ல எடுக்க முடியல, எனக்கு விசுவாசத்துல பலவீனமா இருக்க, எனக்கு மருந்து மேலதான் இருக்கு, எடுங்க, அதுலயும் குற்றம் இல்லை. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாரையும் பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறார். நாம தான் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மருந்து எடுக்கிறவன் கொஞ்சம் பலவீனவன், எடுக்காதவன் பயங்கரமான விசுவாசத்தில் இருக்கிறான், எடுக்கிறவங்க நாங்கெல்லாம் அறிவாளிகள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் உண்மையா தான் பார்க்கிறாரு. அவருக்கு தெரியும் எந்த பிள்ளை பலன் எந்த பிள்ளை பலவீனம் ரெண்டும் அவருக்கு தெரியும். மிஞ்சினது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நாம அடுத்த கேள்விக்கு, இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். இது மருந்து கேள்வி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கேள்விதான். ஒரு சகோதரி கொஞ்சம் வருத்தமா எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலா வசனத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு குழந்தை இல்லை, நான் ரொம்ப வருஷமா 8 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லை, நாங்கள் ஊழியம் கூட இப்போ பண்றோம், ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறார், நான் மினிஸ்ட்ரி பண்றேன், ஆனால் என்னுடைய இந்த குறையை காட்டி என் மினிஸ்ட்ரியை குற்றப்படுத்துகிறார்கள். உனக்கே குழந்தை இல்லை, நீ அடுத்தவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தை இல்லாத சகோதரி வந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஜோம் பண்ணோம். அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் அவளுக்கே குழந்தை இல்லை, நீ போய் அங்கே போய் குழந்தைய போய் கேட்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க இது மாதிரி குற்றப்படுத்தி அவங்கள வரவிடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்படி இதை மேற்கொள்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இது உங்களுக்கு கொடுக்கறதான ஒரு பதில், இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை பேரு ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்படலை, சாபமாகவும் சொல்லப்படலை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய பிறப்பு தான் ரொம்ப அதிகம். நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து சொல்றேன், என்ன எங்க வசனம் இருக்குன்னு கேட்பாங்க. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல பவுல் சொல்லக்கூடியதான வார்த்தை, பிள்ளை பெறாத மலரியே மகிழ்ந்து களிவுறு அப்படின்றார். அந்த இடத்துல என்ன கான்செப்டை பேசிக்கிட்டே வராருன்னு பாருங்க. சாராளுக்கு பிள்ளை இல்லை, அப்படி பிள்ளை இல்லாத போது பிள்ளை பெறக்கூடிய ஆகார், இந்த பிள்ளை பெறக்கூடிய மாம்ச பிள்ளை பெறக்கூடிய ஆகார், ஆவிக்குரிய பிள்ளையை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெறக்கூடியதான சாராள். இந்த 2 கான்செப்டை எழுதிட்டே வர்றார். எழுதிட்டு வரும்போது பிள்ளை பெறாத அந்த சாராளை குறித்து மகிழ்ந்து களிகூறு. ஏன்? உனக்கு மாம்சத்தின்படி பிள்ளை பிறக்கல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளை பிறக்கும். காரணம், உனக்கு மாம்ச பிள்ளை பிறக்காது, அதனால வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்குது. இந்த ஆகாருக்கோ மாம்சத்தின் பிள்ளை தான் பிறந்துச்சு, வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கல. இன்னைக்கு ஒருவேளை மாம்சத்தின்படி உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை 1000 கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க உங்க ஒருவேளை மாம்சத்துல பிறக்கிற பிள்ளை பரலோகத்துக்கு வருமோ வராதோ நமக்கு தெரியாது. நாம விசுவாசிக்கிறோம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு. ஆனால் நீங்க நடத்துகிற ஆண்டவருக்குள்ள நடத்துகிற எத்தனையோ பிள்ளைகள் நாளைக்கு பரலோகத்தை அலங்கரிப்பார்கள். நாளைக்கு அவங்க உங்களுக்கு என்று சாட்சி கொடுப்பார்கள். இங்க பிள்ளை இல்லைங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை குறையா சொல்லல. சரி, பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருந்திருக்கிறாங்க. 20 வருஷம் ரெபேக்காளுக்கு பிள்ளையே கிடையாது, சாராளுக்கு 89 வயசு வரைக்கும் பிள்ளை கிடையாது, பிள்ளையே இல்லாம அண்ணாள் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்ப பிள்ளை பிறந்துச்சு? ஒரு காலகட்டத்துல அழுது ஜோம் பண்ணி, ஒரு காலகட்டத்துல ஒரு 20 வருஷம் வெயிட் பண்றாங்க, ஒரு 25 வருஷம் வெயிட் பண்றாங்க, ஒரு 15 வருஷம் வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியுமா? உடனடியாக என்ன பண்றோம்? அடுத்த 3வது மாசம் குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகி 4வது மாசம் செக்கப்புக்கு போயிடுறோம். 1 வருஷம் இல்லையா அடுத்த செக்கப், 5 வருஷம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வேற வேற செக்கப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படியே டெஸ்ட். விசுவாசம் எங்க? இவ்வளவு தூரம் பைபிள் பேசுறமே, ஆவிக்குரியவங்க பேசுறமே, போய் எத்தனை பிள்ளைகளை கணவன்மார்களும் மாமியார்களும் கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா? அந்த பிள்ளையை கொண்டு போய் ஊசியை குத்தி செக் பண்ணி உனக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு பார்ப்போம். ஏன் அந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளை பண்றது இல்லை? நான் யாரையுமே குறையா சொல்லல. காத்துருங்க,
பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு பைபிள் சொல்லுது. ஒருவேளை கர்த்தர் பிள்ளையை கொடுத்தா சந்தோஷமா வாங்கி கொள்ளுங்க, கொடுக்கலையா அதுக்கும் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கா விட்டாலும் சந்தோஷம். இன்னைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுக்கு பிள்ளை கிடையாது. அவங்களை கர்த்தர் கனவீனப்படுத்திட்டாரா, இல்ல அவங்களுடைய ஊழியம் தான் மட்டுப்பட்டு போச்சா? அவர்களுக்கு ஆயிரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறந்திருக்கு. மாம்சத்தின்படி பிறந்திருந்தால் கூட ஒரு இஸ்மவேல் பிறந்திருக்கும், ஆனால் ஆவிக்குரிய ஈசாக்குகள் எத்தனையோ பிறந்திருக்கு. அதனால பிள்ளை பெறலன்னு ஒரு நாளும் கவலையே படாதீங்க. கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கொடுக்கா விட்டாலும் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம் இப்ப நமக்கு. அதுக்காக நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல பிள்ளை பெரு ஒரு ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய பிள்ளை பெரு தான் ஆசீர்வாதம். அதனால ஒருவேளை மாம்ச பிள்ளை உங்களுக்கு பிறக்கலனா கவலையும் படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை கொடுக்கிற காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. போட்டு உங்களை வருத்தி கொள்ளாதீங்க. நாங்க அங்க போய் பாக்குறோம், டாக்டரை பாக்குறோம், அதை பாக்குறோம், இதை பாக்குறோங்கிறாங்க. அதனால உங்களுடைய சரீரமும் பணமும் தான் விரயமா போகுது. கர்த்தர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால உங்க ஊழியத்தை நிறுத்தாதீங்க. இன்னொன்னு சொல்றேன், குறை பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், குறை பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். உங்க ஊழியத்தை குற்றப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை பிறந்தாலும் குற்றப்படுத்துவான், குழந்தை பிறகாட்டியும் குற்றப்படுத்துவான். குழந்தை பிறக்கலையா, உனக்கு குழந்தையே இல்லை, நீ என்ன ஜெபம் பண்றேன்னு கேட்பான். குழந்தை பிறந்துருச்சா, உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, நீ என்ன போய் ஊழியம் பண்றேன்பா. இந்த குறை பேசுற ஒரு ஆவி இருந்துகிட்டே இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்கும். அது கிறிஸ்தவத்துல ஊழியக்காரங்க மத்தியில நிறையவே இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. நீங்க கர்த்தர் உங்க ஊழியம், அவர் உங்களுக்கு சொன்னார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். இந்த கிரிட்டிசைசேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. உண்மையா உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, உங்க நல்லதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றவன் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டான், உங்களை உருவாக்குவான். ஆனா உங்க பிசாசின் மூலமா கிரிட்டிசைஸ் பண்றவன் உங்க ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைப்பான். அவனை பத்திலாம் நீங்க கவலையே படக்கூடாது. உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர். பிள்ளை இல்லைன்னா என்ன, கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆயிரத்தை கொடுப்பார். நல்ல தைரியமா ஊழியம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில். இதை போன்ற வேதாகம விளக்கங்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.